நாங்கள் வந்து இந்த வீடு இந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடை மாற்றி கட்டிட்டு இந்த இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து 2009 ஜூலையில் வந்தோம். அப்போ வந்து இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நான் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா இங்கே கரையான் வந்துடுச்சு. கரையான் வந்ததுனால இந்த சுவாமி ஷெல்ஃபும் இந்த ஷெல்ஃபும் மாற்றிட்டோம். நாங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னால் இங்கே இருந்த கபார்டு இதுலேயும் வந்து கரையான் வந்துடுச்சு. சிம்னிக்கு இந்த பக்கமும் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கரையான் அரைச்சிடுச்சு. அதனால் நாங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, உடனே ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மருந்து அடித்து வீட்டில் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த தடவை சரி இப்போது வந்து இருக்கிற மிச்சம் இருக்கிறது வந்து இந்த பிளேஸ் தான், இந்த சிலிண்டர் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ இதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு திருப்பி கிச்சன் இன்னொரு தடவை ஆல்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மாற்ற போகிறோம். அதனால் இந்த கிச்சனில் நான் பண்ணுற கடைசி சமையல். நான் ஆல்மோஸ்ட் பாதி சமையல் முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, வெங்காய சாம்பார் வெங்காயம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். பெங்களூர் கத்திரிக்காய் தேங்காய் போட்டு பொரியல், பாவக்காய் பொரியல், சாதம், ரசம் மட்டும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோம், அதனால் அப்போ பண்ணுவேன். ஸோ எங்களோட பழைய கிச்சனில் நான் பண்ணுற கடைசி சமையல் இது தான். இந்த பாத்திரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டீம் லீக் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த வெயிட்டு வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டீம் வந்து ரொம்ப லீக் ஆகாது. இது கூட ஒரு டிப்பு மாதிரி தான். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட்டு சமையல் இந்த கிச்சனில், அதாவது பழைய கிச்சனில் இது தான். அடுத்து இதெல்லாம் புதுசாக பண்ண பிறகு இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன்.